மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 157. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். ரோமர் 8:17. அதிகபட்சமான மிக உயர்ந்த நோக்கத்தையே கிறிஸ்துவன் தனக்கு முன்பு பெற்றுள்ளான். தேவன் தம்முடைய நாமத்திற்கு மகிமையாக உலகத்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டத்தை அழைக்கின்றார். இவர்களுக்கு முன்பாக அவர் உன்னதமான நோக்கம் வைத்துள்ளார். இவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திராகும்படிக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த நோக்கமே இவர்கள் பரமபிதாவுடன் கர்த்தருடனும் கூட வாழவும் நட்பும் ஐக்கியமும் கொள்ளத்தக்கதாக தங்களையே ஆயத்தப்படுத்துவதற்கும் ஏதுவான சகல உயர்ந்த பண்புகளையும் குணநலன்களையும் வளர்த்து கொள்ளும்படிக்கு இவர்களை ஏவுகின்றது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கான உண்மையான முயற்சியை ஊக்குவிக்கத்தக்கதாக இந்த உன்னதமான நோக்கத்தை பெற்றிருப்போமாக. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். வெளிப்படுத்தல் 19:7. ஆகவே இவர்கள் தங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளவும் தேவனுடைய அன்பான குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் நாட வேண்டும் என்பதே. ஆமென்.